முக்கியமான பகுதி. ஆனா இது ஃபாலோ பண்ணாலே போதும். என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னிப்பு. சோ மன்னிப்பு அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர கேள்வி எதுக்காக மன்னிக்கணும் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் நமக்கு துரோகமோ சம்திங் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. அப்போ நான் திரும்ப அவனை வந்துட்டு அவனை பழி வாங்குறது தானே கரெக்டானது, நியாயமானது. நான் எதுக்கு மன்னிக்கணும்? ஏன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கிறது அவங்க. பட் எப்படி எதுக்காக மன்னிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? சோ அதுதான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்னது கர்ம சித்தாந்தத்துல நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே நம்ம தான் உருவாக்கிக்கிறது. கரெக்டா? அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு பண்றது எல்லாமே அது நம்மளாலதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சாலே ஓகே இதுக்காக தான் மன்னிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் லைட்டா நமக்கு புரிய வரும்.